வணக்கம். இன்றைக்கி சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீலர் வச்சு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேப்பக்கிழங்கு அதை நல்லா போட்டு எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா வெளியே ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் மசாலா ஒன்று சேர ஊறி இருக்கும். ஒரு தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மசாலா தடவி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைப்படும். 10 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா, தோசை கரண்டி வச்சு ஒரு கீரல் போட்டிங்கன்னா கீரல் விழும். ரொம்ப ஈஸியான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஈக்குவலாக இந்த சேப்பக்கிழங்கு வறுவலும் இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.